வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். இன்னைக்கு யாருக்கிட்டையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப உஷாராக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, நம்ம இன்ஸ்டிங்க்டெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் பாருங்க, ஒரு கட்சி நம்மளை அவங்க கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. நம்மளுக்கு அது தெரியவே இல்லை. நம்மள முட்டாளாக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒருவேளை இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் கட்சி ஆரம்பிக்காம அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தா இன்னுமே அவங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட்டு இருந்திருக்கும். யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நமது 75 வருஷ பாரம்பரிய கட்சி ஒத்துழைமைகள் கூட்டத்தின் பெரும் ஆளுமை திமுக தான். இதில் என்ன முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க நல்ல கட்சின்றதே முதல்ல நம்மளுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு பெரும் செல்வத்தையும் தமிழ்நாட்டை வளமாகவும் வளர்ச்சியோடையும் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான பொறுப்பு வந்து திமுக சார்ந்தது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதுவே பெரும் முட்டாள்தனம் தான். அதை நம்ப வச்சது நம்ம முட்டாள்கள் தான். சரியா? அது ஒன்று. திமுக முழுக்க முழுக்க மக்களுக்காகவே ஆட்சி செஞ்சிருக்காங்க இத்தனை வருஷம். அண்ணாவை விட்டுருங்க, அண்ணா காலத்தை தவிர்த்துட்டு கலைஞர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே செஞ்சிருக்காங்கன்னு நம்மளை நம்ப வச்சு நம்ம நம்பிருக்கோம். அதுவும் முட்டாள்தனம். தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போனதுல அவங்களுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு அப்படின்றத நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. அதுவும் முட்டாள்தனம். அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்திருக்கு, போதை பழக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கு, மக்கள் சந்தோஷத்தா சுபபோகமா விலைவாசியெல்லாம் கட்டுக்குள்ள வச்சு ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்க. நம்மளும் முட்டாளாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் வந்து தாவேக்காவை ஆரம்பிக்காம இருந்திருந்தா, அரசியலுக்குள்ள பிரவேசிக்காம இருந்திருந்தா, அவர் பாட்டுக்கு படங்கள் அடிச்சு போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்னுமே நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, இந்த மதவாதி சக்திகளுக்கு மாற்று சக்தியா திமுக நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ண தப்புகள் எல்லாமே தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்து அவங்களுக்கே ஊட்ட குத்தி அவங்கள மறுபடியும் 2026 முதல்வராக்கி, பரவாயில்ல நம்ம படுற கஷ்டம் நாலு பின்ன மதவாதம் உள்ள வந்துச்சுன்னா ஊப்பி ஆயிடும், பிஜேபி உள்ள வந்துடும், ஊப்பியா மாத்திடுவாங்க, பீகாரா மாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு போலி ஒரு விஷயத்த சொல்லி நம்ம மனசை பத்தி வச்சு நம்ம முட்டாளாக்கியிருக்காங்களே, அந்த முட்டாள்தனத்தை 2026 நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இந்த வருஷத்துலையும் நம்ம எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைக்கிறாங்கன்னா, வேட்புமனு தாக்கல் அப்போ சொத்து நிலவரத்தை கொடுக்குற ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு சொந்தமா கார் இல்லையா, கையிருப்பு வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கான். அவரை விட அவர் மனைவி கிட்ட 40,000 ரூபாய் இருக்கு. அப்பா அது ஒண்ணு. அதுவே என்னால் ஏத்துக்க முடியல. இதுல சின்னவர் சொல்றாரு, அதாவது அவருக்கு 1.5 லட்ச ரூபா கடன் இருக்கான், சொத்து மதிப்பு எல்லாம் விட்டு தொலைங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இத்தனை வருஷமா தான் ஏமாத்துறீங்க, கடந்த 3 வருஷமாவே நீங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவனே வெளியில வந்து காரி துப்புற அளவுக்கு உங்களோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்யறப்பயாவது பொத்திட்டு இல்லாம உண்மையா தான் சொல்லி தொலைச்சா என்னடா? இதுல விஜய் அவர்கள் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சு அவர் சொத்து மதிப்பெல்லாம் வந்துட்டு டீகோட் பண்றாங்க. இந்த ட்ரைலர் டீகோட் பண்ணுவாங்க, நம்ம டீகோட் ஏன் டீகோட் பண்ணவே வேணாண்டா. நான் என்ன கேட்கறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் கட்டியிருக்கிற வாட்சோட ரேட் என்ன, அவர் போற காரோட ரேட் என்ன, சொந்தமா கார் இல்லையா, அது என்ன கட்சி காரா இல்ல அரசாங்கம் கொடுத்துருக்கிற காரா, அவர் போற காரு, இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா, யோசிக்கவே மாட்டீங்களா, திறனே கிடையாதா? ஆமா, உங்களுக்கு மூளை முதுகுல இருக்கா இல்ல முட்டிக்கு கீழே இருக்கான்றது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு இங்க இல்ல இருந்திருந்தாதான் எதா இருந்தாலும், அதாவது என்ன நடந்தாலும் விஜய் 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 விஜய்னு அவர்கிட்டயே இருந்தா அப்படிதான் தோணும். முதல்ல நியூட்ரல்னு சொல்லிக்கிட்டு கொத்தருமையா இருக்கிறதுனா கொத்தருமைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அதை சொல்லவே உங்களுக்கு வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. நான் ஒரு திமுக காரன் பெருமை கிட்ட உங்களுக்கு துப்பு இல்லை. இப்ப திமுக காரன் சொல்லிக்கிறவங்க திமுக காரனே கிடையாது. அவன் எப்படி பாத்தீங்கன்னா விடுதலை சக்திகளா இருப்பாரு, இல்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல மாற்று கூட்டணி கட்சிகளை சார்ந்த யாராவது ஒருத்தர் இருந்துட்டு திமுக முன் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த 45 வயசுக்கு மேல பல வருஷமா திமுகவோடய இருந்து மூளை மங்கி நான் பண்றதுலாம் சரி, நான் செய்யறதுதான் கரெக்ட், திமுக தான் நல்ல கட்சி நம்புறாங்க பாருங்க, அவங்க திமுக முட்டு கொடுப்பாங்க. அவங்க வேற வழி இல்லை. ஏன்னா அவங்களால மாற்று சக்தியா வேற யாரையுமே பார்க்க முடியாது. அதிமுக பாஜக கூட இருக்கு, அதனால அது வந்து மதவாத கூட்டணி அப்படின்னு அதை ஒதுக்கிடணும். இந்த பக்கம் நாம் தமிழர் பேசுறவன் வந்துட்டு சீமான் வந்துட்டு 15 வருஷமா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கே தெரியும் இவங்க கொடுக்குற காசு வாங்கிட்டு அவன் பேசுவான், அதனால அவனை எடுத்து பேச முடியாது. இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, விஜய் வந்து எடுத்து பேசுறேன். ஏன்னா விஜய் ஒரு மாற்று சக்தியா வந்துருச்சுன்னா காலப்போக்கில் கண்டிப்பா அந்த கட்சி பெரும் கட்சி ஆயிடுச்சுன்னா திமுக ஒரு கட்சி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம அழிஞ்சு போகும். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா அதை காப்பாற்றுறதுக்கு அண்ணாவும் இல்லை, அது எவ்வளவு தூரத்துக்குனாலும் மக்கள் கிட்ட இருந்து அதுக்கு ஒரு நல்ல பேர் உண்டாக்கி அதை மேம்படுத்துறதுக்கு கலைஞரும் இல்லை. இதுக்கப்புறம் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிக்கிற முதல்வருக்கும் சரி, தனக்கு அடுத்து அவர் தான் பெரும் முதல்வராக வரப்போறான்னு சொல்லிக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி, அதற்கு கூறு இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து இன்பநிதியெல்லாம் நான் பேசவே விருப்பப்படல. நீங்க வந்து கழிவு விடுறது ரெடியா இருக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேர் கழுவுவாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு. நீங்க முட்டாளா இருக்கு, எங்களை முட்டாளா ஆக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அடுத்து வேட்பாளர்கள் வந்துட்டு அறிவிச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தேவைக்க வேட்பாளர்கள் அனுபவம் இல்லை. ஆமாடா, 3 வருஷம் ஆரம்பிக்க மாதிரி கட்சிக்கு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் அத்தனை பேரையும் எடுக்க முடியாது. அவங்க இன்னும் எலெக்ஷன்ல நிற்க மாட்டாங்க. ஒரு சில பேரை தவிர எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆமா, கட்சிக்காக உழைச்சவங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்காக ஆரம்பிச்சு உழைச்சிருப்பாங்க கிடையாது. அவர் ரசிகர் நற்பணி மன்றமா இருந்தது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மக்கள் மன்றமா மாறி, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகமா இருந்து இத்தனை வருஷமா அவங்களுக்கு இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி திமுக ஒரு ரவுடிச கட்சின்றதை நிரூபிச்சது தான் நேற்று நடந்தது. அதாவது வில்லிவாக்க பிரச்சார கூட்டத்துல பாட்டில்களை உடைச்சி, சோடா பாட்டில்களை உடைச்சி துகள்களா தூக்கி கூட்டத்துல பெண்கள் மேல, காவைக்காக பெண்கள் மேல எரிஞ்சிருக்காங்க. இதே மற்ற கட்சியில வந்து இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா மொத்தமா பழிய தூக்கி நம்ம மேல போட்டு பெரிய விஜய் ரணங்களமே ஆக்கியிருப்போம். எலெக்ஷன் கமிஷனால தெருவில் எழுத்து கேட்டு கட்ட அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனா நடந்தது தாவேக்கா மேல. என்ன மாதிரி பண்றாங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்த மீடியாவும் கவர் பண்ணிருக்கு அந்த கேஸை, அந்த விஷயத்த யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, யாரு என்ன அப்படின்றதான்.
ஸ்பார்க் மீடியான்னு ஒரே ஒரு சேனல் மட்டும் ஒரு போஸ்ட்டை போட்டு தாவேக்காவினர் தான் அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை போடுறான். அதை கண்டிக்கிறது கூட வக்கல. அந்த நியூஸை எடுத்துக்கிட்டு விஜய்க்கு எதிராக இருக்கிற அத்தனை கட்சிகளும் அதை போடுறானுங்க. டேய், ஒருத்தரை எதிர்த்து ஒட்டுமொத்த பேரும் செயல்படுறீங்கன்னா அப்ப அந்த ஒருத்தர் நல்லவனா, அந்த ஒருத்தர் எதிர்க்கிற நீங்க நல்லவனான்றது மக்களுக்கே தெரியும். எடப்பாடி சொல்லியிருக்காரு, அதாவது ஊழல் பண்ண அத்தனை அமைச்சர்களும் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போவாங்க. இதே தான் ஸ்டாலின் சொன்னாரு. எங்க போனாரு? நீங்களும் அவங்களும் கூட்டு கலவாணிகள்ன்றது ஊருக்கே தெரியும். சரியா? இது வரைக்கும் நீங்க வந்து எங்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கீங்கன்றது நாங்க அனுபவிச்சிட்டோம். எங்களுக்கு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்கான அடித்தளத்தை நாங்க அமைக்கணும்னு ஏற்படுறோம். நான் மக்களுக்கு வேண்டிக்கிறது ஒண்ணுதான். அதாவது அரசியல்ல, எலெக்ஷன்ல புதுமுகங்களா இருக்காங்களே அவங்க நம்பி ஓட்டு போடலாமான்றத தலைமையை பார்த்து முடிவு பண்ணுங்க. அந்த தலைமை வந்தா நாட்டுக்கு, மக்களுக்கும், வீட்டுக்கும் நல்லது நடக்கும்ன்றதை பாருங்க. அனுபவம் இங்க முக்கியமே கிடையாது. அரசியல்ல தான் நிலைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காவது அந்த 5 வருஷம் மக்களுக்காக நல்லா செய்வாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க 2 வாட்டி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால உங்களுக்கு என்ன நல்லா நடக்குதுன்னு பாருங்க. நீங்க தேர்தல் அப்ப வாங்கின காசை தாண்டி மிஞ்சி போனா அவங்க வரதுக்கு போறதுக்கும் எப்பயாவது ரோடு போட்டிருப்பாங்க. அவங்க வரும்போது போகும்போது யூஸ் ஆகிறதுக்காக லைட் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கான்றதை பாருங்க. உங்க வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பாருங்க. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிம்மதியா படிக்கிறாங்களா, அவங்களோட வாழ்க்கையை உயர்ந்திருக்கான்றதை பாருங்க. உங்களோட விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கா? நீங்க முன்னாடி எவ்வளவு வந்து காய்கறி கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு வாரத்துக்கு, இப்ப எவ்வளவு வாங்குறீங்க? உங்களால மாசத்துல 4 வாட்டி கறி எடுத்து சாப்பிட முடியுதான்னு பாருங்க. எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க எவ்வளவு சொத்து வரி கட்டுறீங்க, மின்வரி கட்டுறீங்க, எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு ஒரு முடிவு போவாங்க. திருப்பி உங்களுக்கு போட்டா இவங்களை நம்மளால ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியுமா? நான் எழுதி தரேன். தமிழக வெற்றி கழகத்துல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அந்த உங்களோட சட்டமன்ற உறுப்பினரை நீங்க ரொம்ப ஈஸியா ஜெயிச்சதுக்கு அப்புறமும் பார்க்க முடியும், அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். உங்களோட பிரச்சனைகளை அவங்க கிட்ட கொண்டு ஈஸியா சுலபமா நீங்க அவங்க கிட்ட தீர்த்துக்க முடியும். அதை வந்து கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து உறுதிப்படுத்துவார். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே அந்தந்த சட்டமன்ற மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா கான்டாக்ட் பண்ண மாதிரி அவங்கள வச்சுக்க சொல்லுவாரு. அதுல ரொம்ப தெளிவா இருப்பார். ஆனா மற்ற கட்சிகள் ஓட்டு கேட்க வர அன்னைக்கு வருவானுங்க, ஜெயிச்சுட்டா நன்றி சொல்ல கூட அவங்க வரமாட்டானுங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா ஒரு முடிவு வந்து அந்த பத்தனை அழுத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மனக்கணக்கு பண்ணி ஓட்டு போடணும். நீங்க 1000 கொடுக்குறாங்க, இல்ல 5000 கொடுக்குறாங்க, 10,000 கொடுக்குறாங்க. என் அப்பா என் தாத்தாலாம் வந்து பல வருஷமா அந்த கட்சியில தான் இருக்காரு. இதெல்லாம் சரி, இதெல்லாம் சிற்றின்பமா பேரின்பமா. அதாவது தமிழ்நாட்டோட வளர்ச்சின்றது தமிழ்நாட்டோட வளர்ச்சி மட்டும் சாராது. அந்த வளர்ச்சி மக்களோட வளர்ச்சி தான். மக்கள் வளர்றாங்களா, அவங்களோட வாழ்வாதாரம் வளருதுதான். நீங்க ஓட்டு போட்ட கட்சி வளருதா, அவங்க குடும்பம் வளருதானா? வளர்ந்துருக்கு. ஆனா நீங்க வளர்ந்துருக்கீங்களான்றது பாருங்க. 120% வளர்றது வளர்ச்சி கிடையாது, 80% வளரணும். அந்த வளர்ச்சியை கண்டிப்பா அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு பார்க்கும். தமிழக வெற்றி கழக தலைமையில் இருந்தா, தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக இருந்தால் அது நடக்கும்ன்றது ஆணித்தரமான நம்பிக்கை. இவங்க 2 பேரையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியாவே பார்க்கல. இந்த 2 கூட்டணியும் வந்து தமிழ்நாடு நிறைய இடங்கள்ல பாலா போனதுக்கான முழு காரணமா இருந்தது. முக்கியமா இந்த 5 வருஷத்துல இந்தியாவின் எதிர்காலமா டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன இளைஞர்களை வந்து கெடுத்து குட்டிச்சோராக்கி, போதைக்கு அடிமையாக்கி, கஞ்சாக்கு அடிமையாக்கி, குட்டிச்சோராக்குனதுல இந்த திமுக அரசு பெரும் பங்கு இருக்கு. இதுக்கு கூட்டு தலைவனையா செயல்படுற மத்திய அரசு பாஜகவும் இதுக்கு ஒரு கூட்டணி அரசா தான் இருக்கு. ஸோ 2 கூட்டணியுமே வேண்டாம். இந்த 2 கூட்டணி இல்லாம ஒரு புது வாய்ப்பா விஜயகாந்துக்கு நம்ம செஞ்ச அந்த துரோகத்துக்கு இப்போ ஒரு பரிகாரமா விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றதுல தப்பே கிடையாது. கொடுப்போன்ற நம்பிக்கையோட கண்டிப்பா தமிழ்நாடு வளரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த திமுகன்ற ஒரு ரவுடி கட்சிக்கிட்டையும் அதிமுகன்ற அடிமை கட்சிக்கிட்டையும் தமிழ்நாட்டை தாரவாக்கிறதுக்கு விஜயன்ற ஒரு பெரும் நம்பிக்கையை ஒரு விடுவெளியா நினைச்சு வந்து இந்த ஒரு வாட்டி இந்த 5 வருஷம் அவர்கிட்ட அது கொடுக்கலாம். 2031 இதே இவங்க 2 பேர் பண்ண தப்பதான் பண்றாங்க. நான் யோசிக்காம 2030 வீட்டுக்கு அனுப்பிடலாம். அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இவனுங்களுக்கு கொடுத்தோம்னா 2031 தேர்தல் வருமானதே நமக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. மொத்தமா அழிச்சு தமிழ்நாடு ஊபி பீகார் மாதிரி இல்ல சோமாலியா அளவுக்கு கூட மாத்திடுவாங்க. தான் வளர்ந்தா போதும், தான் குடும்பம் வளர்ந்தா போதுன்ற ஒரு முழுக்க ஒரு நரித்தந்திரமுடைய ஒரு சுயநல கட்சி தான் இந்த திமுகவும் அதிமுகவும். ஸோ ஏப்ரல் 23 நல்லா யோசிச்சு தமிழ்நாட்டோட வளர்ச்சி தங்களோட வளர்ச்சியா யோசிச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்தையும் பார்க்கலீங்க.